மரமே, ஓ சக்தி கட்ட அத்தி மரமே, உன்ன சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்தி மரமே, உனக்கு சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்தி மரமே. ஒன்னாம் வருஷத்திலும் ஒன்னும் இல்லே, இரண்டாம் வருஷத்திலும் கனியும் இல்லே, உன்னில் ஒன்னாம் வருஷத்திலும் ஒன்னும் இல்லே, இரண்டாம் வருஷத்திலும் கனியும் இல்லே. உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனதும் இல்லே, உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனதும் இல்லே. புத்தி கட்ட அத்தி மரமே, ஓ சக்தி கட்ட அத்தி மரமே, உன்ன சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்தி மரமே, உனக்கு சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்தி மரமே. மரமாக இருப்பதென்ன, நீ கனியாத மரமாக நிலைப்பதென்ன, காய்ந்த மரமாக இருப்பதென்ன, நீ கனியாத மரமாக நிலைப்பதென்ன, மலடான மரமாக போனதென்ன, மலடான மரமாக போனதென்ன, நீ மன்னவனின் மகிமையை இழந்ததென்ன, நீ மன்னவனின் மகிமையை இழந்ததென்ன. உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனதும் இல்லை, உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனதும் இல்லை. புத்தி கட்ட அத்தி மரமே, ஓ சக்தி கட்ட அத்தி மரமே, உன்னை சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்தி மரமே, உனக்கு சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்தி மரமே. மரமாக இருந்திடனும், நீ கனிதந்து தேவனுக்காய் வாழ்ந்திடனும், காய்க்கும் மரமாக இருந்திடனும், நீ கனிதந்து தேவனுக்காய் வாழ்ந்திடனும். நீரோரம் நடப்பட்ட நல்மரமாய், நீரோரம் நடப்பட்ட நல்மரமாய், பூத்து காய்த்து நீ குலுங்கிடனும், நீ பூத்து காய்த்து இன்று குலுங்கிடனும். உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனதும் இல்லை, உன்னை முட்டி போட்டு தொட்டு தொட்டு கட்டி காத்த தோட்டானுக்கு வெட்டி போட மனதும் இல்லை. அட புத்தி கட்ட அத்தி மரமே, ஓ சக்தி கட்ட அத்தி மரமே, உன்னை சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்தி மரமே, உனக்கு சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்தி மரமே, ஆட வெட்கம் தந்த அத்தி மரமே, ஆட வெட்கம் தந்த அத்தி மரமே. ஆண்டவருடைய கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், மகிமைப்படுத்துவோம். நேற்றைய தினத்தில் நமக்கு குருத்தோலை ஞாயிறாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். இரவில் சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இரவில் அனுமதி கிடைக்கும். எதற்கு? பவனிக்கு போகலான்னு சொல்லிட்டு அனுமதி கிடைத்தது. தமிழ் ஆண்டுடைய கிருபையினால நல்ல மகிமையாக வழக்கப்படியே சிறப்பான முறையில் இந்த பவனி நடைபெற்றது.
எல்லாருமே வந்து வீதிகள் வழியாக நல்ல சத்தமாக கர்த்தரை பாடி உயர்த்துவதற்கு தேவன் உதவி செய்தார். பிரியமானவர்களே, இந்த வாரம் இயேசு பாடுபட்ட வாரம், பரிசுத்த வாரம் என்று சொல்லி பல்வேறு வார்த்தையினாலே இந்த வாரத்தை அழைக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காரியங்கள் நிகழ்வுகள் நடைபெற்றதை வேதம் நம்ம முன்னாலே சுட்டி காட்டுகிறது. இந்த பரிசுத்த வாரத்துடைய துவக்க நாள் நேற்றைய தினத்திலே அது பரிசுத்த குருத்தோலை ஞாயிறாக நாம் நினைவு கூர்ந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் செய்த 2 காரியங்கள் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கோங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கு? மறுநாளிலே, the next day, மறுநாளிலே என்று ஆரம்பிக்கிறது. 19ஆம் வசனம் எப்படி முடியுது? சாயங்காலம் ஆனபோது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார் அப்படின்னு சொல்கிறது. 20ஆம் வசனத்தில் திரும்பவும் மறுநாள் வந்தது. ஆனால் இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் தான் 4 சுவிசேஷத்தில் முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷம். இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை பேதுரு அப்போஸ்தலன் சொல்ல சொல்ல மார்க் எழுதினார். பேதுருவுக்கு எழுத படிக்க தெரியாது, அவர் செம்படவன் மீன் பிடிக்கிறவர், அவருக்கு எழுத படிக்க தெரியாது. ஸோ அவர் சொல்ல சொல்ல மார்க்கு அதை எழுதினார். மற்ற மத்தேயு ஆளுடைய சிஷன், அவன் கொஞ்சம் டாக்ஸ் கலெக்டர், அவனுக்கு எல்லாம் விவரங்கள்லாம் தெரியும். லூக்காவும் டாக்டர், ஸோ அவருக்கும் நல்ல விவரங்கள் தெரியும். யோவான் இயேசுடைய மார்பிலே சார்ந்திருந்தவன், சிறப்பை பெற்றவன். ஒருவேளை அவன் மீன் பிடிக்கிறவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு சிறப்பு இருந்து, ஒரு சிறப்பான ஒரு இருதயம், ஒரு வாழ்வு தெய்வம் கொடுத்திருந்ததுனால அவன் நல்ல அந்த ஒரு சுவிசேஷத்தை எழுதும்படியான ஒரு கிருபையை தேவன் அவனுக்கு அருள் செய்தார். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தையும் பரிசுத்த யோவான் எழுதினார். அது போல 3 கடிதங்கள், 1 யோவான், 3 யோவான், 2 யோவான், 3 யோவான் ஆகிய 3 கடிதங்களையும் இந்த யோவான் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இந்த காரியங்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 11ஆம் அதிகாரத்தில் முதல் 13 வசனங்களிலே 11 வசனங்களிலே நேற்றைய நாள் சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு நம்மிடத்திலே கனிகளை எதிர்பார்க்கிறார். இல்லையா? சொல்லுங்க. கனிகளை எதிர்பார்க்கிற கர்த்தர் அவர். நம்ம ஏற்கனவே கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்த காரியங்களை கொஞ்சம் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். நம்ம எந்த ஒரு தொழில் செய்தாலும், ஒரு முதலீடு செய்தாலும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய மாட்டோம். அப்படிதானே? வகுப்பறையில் மாணவர்கள் படிக்கிறேன்னு கேட்டால் நீ என்ன வாங்க போறேன்னா நான் இந்த காரியத்துக்காக படிக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ உள்ள மாணவர்கள் 1 லட்சியமும் இல்லை, என்னத்தையோ படிப்போம் சார், மார்க் வந்த பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நிச்சயம் அல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஒரு நிச்சயம் வாழ்க்கையில் தேவை. என்னுடைய வாழ்க்கை இப்படி வரணும்னு சொல்லி ஒரு நிச்சயத்தை நாம் நியமித்துக் கொள்ள வேண்டியது நல்லது. ஸோ எதை செய்தாலும் அதில் ஒரு காரியம் நிறைவேற வேண்டும். ஆராதனை எதற்கு? ஆராதனை தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, அவருக்கு மகிமை, அவருக்கு துதி செலுத்துவதற்கு தான் ஆராதனை. அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஆராதனை. அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. மற்றொரு நோக்கம் ஜனங்களுடைய ஆசீர்வாதம். ஸோ எதை செய்தாலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? எதுக்காக வச்சிருக்கிறாரு? பிறக்கணும், நல்லா உழைக்கணும், சாப்பிடணும், படுத்து தூங்கணும், அப்புறம் பேரணும், அப்படியா? இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே ஆண்டவருக்காக எதையாவது செய்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அத்திமரம் சபிக்கப்பட்ட அத்திமரமாய் மாறி போனது. அதுக்கு காரணம் என்ன? இந்த மரத்திலே கனி இல்லாததுனாலே இந்த அத்திமரம் சபிக்கப்பட்டது. ஏன் அத்திமரத்தை ஆண்டவர் சபித்தார்? ஒருவேளை இது கனி கொடுக்கிற காலம் இல்லை அல்லவா? அப்பா, ஏன் ஆண்டவர் இந்த கனிகளை தேடி, கனி கொடுக்காத காலத்துல கனியை தேடி அது இல்லாதனால சபிச்சார? அப்ப ஆண்டவர் தவறாக செய்துவிட்டாரா என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொரு சீசன்
பழங்கள் வருகிறது. மாம்பழ சீசன்ல மாம்பழம் வரும், கொய்யாப்பழ சீசன்ல கொய்யாப்பழம் வரும். கொய்யாப்பழ சீசன்ல போய் மாம்பழத்தை தேட முடியும், ஏன்னா அந்த சீசன் இல்லை. அது மாதிரி அந்த காலம் இல்லை, அத்திப்பழ காலம் இல்லை. அப்ப ஏன் ஆண்டவர் அத்தி மரத்தை தேடி போனாரு? மரத்துல கனி இல்லாத ஏன் சபித்தா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அத்தி மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி, ஒரு முக்கிய காரியம் என்னன்னா, இந்த அத்தி மரத்துல இலைகள் தோன்றிவிட்டால் இலைகளோடு சேர்ந்து கனிகளும் தோன்ற ஆரம்பிக்கும். சோ இந்த மரம் இலைகள் நிறைந்திருக்கிறது, ஒரு மாயையான தோற்றத்தை உண்டாக்குகிறது. இந்த இலைகளை பார்த்துட்டு இந்த மரத்துல கனி இருக்குமோ என்று சொல்லி இயேசு போய் பார்க்கிறார். ஆனால் மாய்மாலமான தோற்றத்தை மாத்திரம் இந்த மரம் உண்டாக்கி கொண்டிருந்தது. அதனாலே அது சபிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் சிலரை குறித்து உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன காரியங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நான் சொல்ற வசனத்தை மாத்திரம் பார்த்துட்டு வாங்க. 13, 14, 15, 23, 25, 27, 29 ஆகிய வசனங்கள். திரும்ப சொல்றேன், 13, 14, 15, 23, 25, 27, 29 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தால் ஆண்டவர் பரிசேயரையும் சதுசேயரையும் வேத பாரகரையும் குறித்து சொல்கிறார். மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ, மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ, பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தப்படுத்துறீங்க, அது உள்பக்கம், உள்பக்கத்துல அது அழுக்கடைந்து இருக்கிறது. மாயக்காரர் எது முக்கியம்? ஆண்டவர் சொல்கிறார், ஐயோ உன் நிலைமை ஐயோ. இயேசுடைய வாயிலிருந்து வர வார்த்தை பாருங்க, ஆசீர்வாதத்தை நீ போகலாம், உனக்கு சுகம் கிடைக்கும், விருப்பத்தின்படி ஆளுநர்கள் சொன்ன வாய் ஐயோ என்கிற வார்த்தை சொல்கிறது. எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க பிரியமானவர்களே. காரணம் என்ன? மாயக்காரர், நடித்துக் கொண்டிருக்கிறவர்கள், இங்க ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி சொல்லி நடித்துக் கொண்டிருக்கிறவர்கள். இந்த மரம் அதை செய்தது தோற்றத்திலே கனி இருப்பது போல இது நடித்துக் கொண்டிருந்தது, ஆனால் உண்மையிலே அது வித்தியாசமாக இருக்கிறது. ஆண்டவரால் சபிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவருடைய சங்கத்தில் இருக்கிறோம், மாய்மாலமா வாழவே கூடாது. இயேசு மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கத்துல சில காரியங்களை சொன்னார். நீ எப்படி தர்மம் பண்ணணும், நீ எப்படி ஜெபம் பண்ணணும், நீ எப்படி உபவாசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னார், இப்படி செய்யணும்னு சொன்னார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. தாரை உதவியாது, தாரை உதவியாது. ஆனா தர்மம் எதுக்கு செய்யறோம்? உதவியா செய்யறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது. கடந்த நாள் சிந்தித்தோம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தர்மம் பண்றோம், கண்டிப்பா பண்ணணும். ஆனா அந்த தர்மம் செய்யும் போது தாரை உதவிக்க கூடாது. ஆனா ஆலயங்களை கொடுக்கும் போது வேற வாசலுங்க 3 ரூபா. ஒரு சர்ச்சுக்கு போன பாருங்க, 10 ரூபாயெல்லாம் வாசிக்க, இன்னாரு 10 ரூபா கொடுத்தாங்க, இன்னாரு 10 ரூபா கொடுத்தாங்க. பிரியமானவர்களே, இப்ப நேற்றுக்கு ஒரு முந்தானா நினைக்கிறேன், கொச்சிக்கடை டீயை 12 ரூபாய் ஆக்கலாம் பார்க்க சொல்லி, ஒரு டீயுடைய விலையை 12 ரூபா. பெரிய கடைக்கு போனீங்கன்னா கூடுதல் காசு. ஆனா 10 ரூபா கொடுத்து அதை பேர வாசிக்கிறேன்னா அன்னைக்கு உபதேசியாக 1000 ரூபாய் நிம்மதியாக அனுப்பிச்சிட்டே பேர 10 ரூபா கொடுத்து பேர விட்டுட்டவங்க நிலைமை பண்ணலாம். பிரியமானவர்களே, எதிர்பார்க்க தர்மம் தர்மம் செய்து எதிர்பார்க்க சொல்லி காட்டு. அன்னையோட உங்க ஆசீர்வாதம் போச்சு. ஆனா எங்க தர்மம் செய்யும் போது அந்த இடத்தில் இருக்க பிதா பார்க்கும்படி
செய்தா, யாருக்கு சொல்லாமல் செய்தா, அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. சில தலைவர்கள் பிறந்த நாள் கொண்டாடும் போது பார்த்திருப்பீங்க. இப்பொழுது இவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு கண்ணு தெரியாத பிள்ளைகளுக்கு இவர் உணவு வழங்குகிறார் அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க. ஒரு வாடியில் தான் வாடி நினைச்சுவாங்க. வாட்டர் போஸ் பாருங்க, நல்லா பாருங்க. கரண்டியில் இருக்கிற சாப்பாடையும் பாருங்க, அங்கே இருக்க இட்லியும் பாருங்க. எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், கரெக்டாக இருக்கணும். முதல்ல முக்கியமாக நான் தெரியணும். நல்லா பாருங்க. எதுக்கு வாட்டால் பெருசா போடணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படிதான் ஆயிரணும். சொல்லி காட்டும் தாரையும் இதுதான் மாய்மாலம். ஆண்டவர் இதை வெறுக்கிறார். பிரியமானவர்களே, இப்படி செய்யக்கூடாது. நல்ல உதவி செய்யுங்க. யாருக்கு செய்வாங்கிறத வெளியவே சொல்லாதீங்க. கர்த்தருக்கு உங்களுக்கு தெரியும். அடுத்து ஜெபம் பண்றதை குறித்து சொல்றாரு. என்ன வாசிங்க? மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். ஆமா, இவங்க யார்? ஆலயத்துல வந்து ஜெபம் பண்றவங்கள மாயக்காரன் போட்டிருக்கா அப்படின்னு வசனத்தை நல்ல வாசனம். மனுஷர் காணும்படியாக நான் பாருங்க, ஆலயத்துல போய் ஜெபம் பண்ண போறேன், எல்லாரும் பாருங்க பாருங்க. அப்படி ஜெபிக்கிறவர்கள் தான் சொல்லு. ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறவங்க தேவன் பெற சொல்லல, மனுஷர் காணும்படியாக. பிரியமானவர்கள், அது மாய்மாலமான ஜெபம். வீதிகளில் ஜெபிக்கிறார்கள். நீ எப்படி ஜெபிக்கணும்? உன்னுடைய ஜெபம், உன்னுடைய தனி ஜெபம் எப்படி இருக்கணும்னா, அந்தரங்கத்துல ஆண்டவருக்கு கதவை பூட்டி, அறை வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டி அந்தரங்கத்துல ஆண்டவரை தேடு. வெளியரங்கமா ஆண்டவர் பதில் கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்போ ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 100 பேர் சொல்லிடக்கூடாது, நான் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல ஜெபம் பண்ண போறேன் சொல்லவே கூடாது. உள்ளத்துல ஆண்டவர் ஏறுனா நீங்க போய் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். அது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான உறவு. அல்லேலூயா சொல்லுங்க. மாய்மாலம் பண்ணக்கூடாது ஜெபத்துல. அடுத்த உபவாசத்தை குறித்து வேதம் சொல்றது 16 வசனம். மாயக்காரரை போல முகமாடலாயிராதீர்கள். மனுஷர் காணும் பொருட்டாக முகங்களை பாடப்படுகிறார். நல்ல கவனிங்க. என்னக்கா இன்னைக்கு ரொம்ப சோர்வா இருக்கீங்க? இன்னைக்கு நான் பாஸ்டிங். இன்னைக்கு நான் ஆமா, அதான் முகத்திலே தெரியுது. வயிற்றுல சாப்பாடு இல்லை, முகத்திலேயே தெரியுது. ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க பட்டினி போராட்டம் நடத்தி சொல்லுங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. உபவாசம் நீங்க விட்டடிச்சிட்டீங்கனாலே போச்சு. சில உபவாசம் சொல்லிட்டு சொந்த வேலையெல்லாம் செய்வாங்க. காலையிலிருந்து நான் சாயந்தரம் வரைக்கும் உபவாசம். ஆனா ஒரு அரை மணி நேரம் கூட ஆண்டவர் பாதத்துல செலவிடுறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டான். உபவாசம் என்ன அர்த்தம்? ஆண்டவரோட வாசம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் உண்மையான உபவாசம். பட்டினி கிடந்துட்டு நானும் உபவாசம் இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு பலன் இல்லை. பிரியமானவர்களே, மாயக்காரர் உபவாசிக்கிறது போல உபவாசம். மாயக்காரரை போல செய்யாதவர்கள். அவர்களுடைய வெளிப்படுத்தல், அவர்கள் வெளிப்படுத்துகிற காரியம் ஒன்று, அவருடைய நினைவுகள் ஒன்று. அப்படி செய்யாதவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, மாய்மாலம் பண்ணுவதை ஆண்டவர் இருக்கிறார். கொலகாரனை கூட ஆண்டவர் மன்னிச்சிட்டார். அப்படிதானே? மோசே ஒரு கொலகாரர், அப்படிதானே? இல்லையா? தெரியாத உங்களுக்கு? ஆமா, இஸ்ரவேலுக்கு எகிப்தியருக்கு இடையே சண்டை வந்துச்சு. இவர் போய் விளக்கு தீக்க வைக்க போறாரு. அந்த விளக்கு தீக்கும் போது முத்தி கடைசியில் என்ன செய்தார்? எகிப்தியரை கொண்டு போட்டார். கொண்டு போட்டு தான் ஓடி போயிடுறார். ஆனா பிரியமானவர்களே, மன்னித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கூடிய காரணம் வல்லமையா பயன்படுத்தினார். எல்லாரையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். அந்த மாய்மாலக்காரனுக்கு மன்னிப்பு ஐயோ என்று வேதம் சொல்லுது. பெரியமான அதற்கு நாம் தப்பிக்க வேண்டும். மாய்மாலம் பண்ணக்கூடாது. எலியா சொல்கிற காரியம், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளினால் குந்தி நடக்கும். 2 நினைவுகள் இருக்கக்கூடாது. நாங்கள் மாணவர்கிட்ட சொல்லுவோம், 2 போட்ல பயணம் பண்ண கூடாது. முடியுமா? 2 போட்
இந்த போட்டில் ஒரு கால், இந்த போட்டில் ஒரு கால். அப்படி போனால் எப்படி இருக்கும்? ஒரு காற்று அடிக்கும் போது போட்டு கொஞ்சம் அசைஞ்சாலும் உள்ள போயிடும். பிரியமானவர்களே, கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை செய்யும். ஆண்டவரை மாத்திரம் செய்யும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிரு. பிரியமான தேவஜனமே, மாய்பாலம் பண்ணாது. இங்க ஒரு மாதிரி இருக்கும்போது நல்ல பகியமா இருக்கீங்க. எல்லாரும் பார்க்கும்போது நல்லா நல்ல பிரைட்டா அனுபவிச்சு. அல்லேலூயா. நாம வெளியே போனவர்களே, அந்த இடத்துல ஒரு கதையை சொன்னா பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிறு பையன் அவங்க அப்பாட்ட போய் கேட்டான், அப்பா எனக்கு ஒரு முயல் குட்டி வாங்கித்தாங்க. சரி அப்பா, நீ வாங்கிக்கூடா, இந்த கடையில் உனக்கு முயல் குட்டி இருக்கு, நான் காசு தரேன், போய் வாங்கிக்கோ. சரின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போகிறான். கடைக்கு போய் அந்த கடைக்காரங்க காசு கொடுத்து ரெண்டு முயல் குட்டி வாங்கி ஒரு பையில வச்சு, பையனுடைய வாயில சின்ன கையில வச்சு கட்டி கொண்டு வாங்க. இவன் முயல் குட்டி வாங்க போகும்போதே நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு போறான், எங்க அப்பா எனக்கு முயல் குட்டி வாங்கி தரதுக்கு வாங்குறதுக்கு காசு தந்திருக்காங்க, நான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போறான். அப்போ இந்த குறும்புக்கார நண்பர்கள், இவன் மட்டும் எப்படி முயல் குட்டி கூட விளையாடுறது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணி, இவன் அந்த முயல் குட்டியை வாங்கிட்டு வரும்போது அன்பா வந்து நின்று இந்த இடத்துல நாங்கள் விளையாண்டுட்டு இருக்கோம், இதை கொஞ்சம் கவனிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லும் போது பையன் கீழே வச்சுட்டு அவன் அந்த விளையாட்டை கவனித்து கொண்டு இருக்கிறான். இவங்க என்ன பண்ணாங்க, இந்த கயிறை கலட்டி உள்ள இருக்க முயல் குட்டியை வெளியே எடுத்துட்டு உள்ள பனி குட்டியை தூக்கி வச்சுட்டான், வச்சு கட்டி வச்சுட்டான். இவன் பார்க்க என்னடா கொஞ்சம் வெயிட்டா இருக்கு, பரவாயில்ல, வீட்டுக்கு போயாச்சு. வீட்டில் போய் அப்பா வாங்க, அம்மா வாங்க, எல்லாரும் வாங்க, இப்போ நான் முயல் குட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கையில ஊத்தா உள்ள இருந்து வருது. சொன்னா, நான் வாங்கிட்டு வந்தது முயல் குட்டி, இது எப்படி பனிக்குட்டியா மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. அப்பா திட்டினாரு, என்னடா வாங்கிட்டு வந்திருக்க, பார்த்து வாங்க வேண்டாமா, இது கருப்பா இருக்கிறது வெள்ளையாதான் இருக்கும், திரும்ப போய் மாத்திட்டு வா அப்படின்னு சொன்ன திரும்பவும் அதாவது மாதிரி கேட்டுட்டு வாரான். இப்ப சில நண்பர்கள், கூடுதலான நண்பர்களை பிடிச்சி உட்காரு, கொஞ்ச நேரம் மட்டும் பேசிட்டு போ அப்படின்னு சொல்லி இவங்க பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு எடுத்துட்டான். திரும்பவும் அந்த பையன் கலட்டி உள்ள இருக்க பன்னிக்குட்டி எடுத்து முயல் குட்டி வச்சுட்டான். ரொம்ப வாயை கட்டியாச்சு, கடைக்கு போயாச்சு. கடைக்காரன் போய் சண்டை போடுறாங்க, நீங்க எப்படி கொடுத்துருக்கீங்க, நான் மட்டும் கேட்டது ஒண்ணு, நீங்க கொடுத்தது ஒண்ணு, கழிச்சு என்ன கொண்டா பாப்போம். அங்க கலட்டினா அங்க என்ன வருது, வீட்டுக்கு போனா இங்க வந்தா ரெட்டை வால் மாய்மாலம். இங்க பார்க்கும்போது நல்லா எல்லாம் பரிசுத்தவான்கள் நல்லா பவ்யமா கால நல்ல மடக்கி எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வீட்டுக்கு போனா வேலை செய்யற இடத்துல, நீங்க பேசுகிற கூட்டத்துல, நீங்க நிற்கிற இடத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறீர்களா? பிரியமானவர்கள், அங்க பணிக்குட்டியா மாறிட்டோம், அப்படிதானே? அருவருக்கும்படியான காரியத்தை செய்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, மாய்மாலம் பண்ணாதீர்கள், ஆண்டவருடைய உள்ளத்தை துக்கப்படுத்தாதீர்கள். உங்களுக்கு ஐயோ என்று சொல்கிறது. அதோட நீங்க அந்த வகையிலே இருந்து போயிடலாம், இங்க வர வேண்டிய தேவை இல்லை. ஆற்றிலையும் சேற்றிலையும் காலையும் பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, மாய்மாலம் பண்ணாதீர்கள். இந்த மரம் மாய்மாலம் பண்ணினது 1 சாமுவேல் 16:7 நம்ம தெரிந்த வசனம் தான். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். உள்ளதான் உள்ள இருக்கிறதா சரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சிந்தை, நல்ல எண்ணங்கள், நல்ல பேச்சுக்கள், இதெல்லாம் இருதயத்தின் நிறைவுகளை வாய் பேசும். இருதயத்தில் உள்ளதான் நம்ம நல்லா கரெக்ட் பண்ணிக்கணும், அதான் முக்கியம். வெளியே நீங்க நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் போடுறது, ஆலயத்துக்கு வரும்போது சிலர் என்ன செய்வாங்க, அன்னைக்கு தான் ஜுவல்லரி ஷாப்பையே பார்க்கலாம். இங்க எப்படி இருந்தது, நான் பார்க்குற இடத்துல சொல்றேன். ஜுவல்லரி ஷாப், ஒரு அம்மா பெருசா செயின் போட்டு, ஒரு அம்மா இவ்வளவு வைர நெக்லஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு வருவாங்க. எதுக்கு? பாருங்க நாங்கள் இவ்வளோ வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது. அதுதானா? பிரியமானவர்களே, வெளிப்பிரகாரமான அலங்காரம் ஒன்றுக்கு
பிரயோஜனப்படாது. பெண்களுக்கு தான் சொல்லியிருக்கு, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். அழகுபடுத்துறது வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவா. அந்த அக்காவா ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவங்க, ஆண்டவரை ரொம்ப நேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி பேர் எடுக்கணும். பிரியமானவர்களே, இருதயத்தை சுத்தமா வச்சுக்கோங்க. இயேசு திரும்ப வரும்போது ரோமர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது. ரோமர் 2:16 வாசிங்க. அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுப்பார். இயேசு வரப்போகிறார். அவர் வரும் பொழுது அந்தரங்கத்தை குறித்து நியாய தீர்ப்பு கொடுப்பார். அதனாலதான் அந்தரங்க ஜெபம், அந்தரங்க உபவாசம், அந்தரங்கத்துல யாரும் பார்க்காதபடி தர்மம் செய்கிற குணங்களை இயேசு கற்றுக் கொடுத்தார். உங்க உள்ளான வாழ்க்கையை பார்த்துக்கணும். சிலருக்கு சிலர் வெளியே பார்த்தா பயங்கரமா தெரியும். ஆனா ஆண்டவருக்கும் அவருக்கும் உள்ள உறவை வெளியிலிருந்து பார்க்கிறவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு போயிடுவாங்க, இவர் இப்படிதான் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவருக்கும் அவருக்குமான உறவு அது வித்தியாசமா. அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யாரையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்தவே கூடாது. நான் கண்ணுல உத்தரவு இருக்கும்போது உன் சகோதரன் கண்ணுல இருக்க துரும்ப பார்க்க கூடாது. யாரையும் குற்றம் சாட்டுவது, கை நீட்டி குற்றம் சாட்டுவதற்கு, கை நீட்டாம குற்றம் சாட்டுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது கர்த்தர் பார்த்து தவறு செய்தால் குற்றம் சாட்டினா தேவ சமூகத்தில் நீங்க சொல்லணும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க தவறு செய்றீங்க, மனம் இருக்குன்னு சொல்ற அதிகாரத்தை போதகர்களுக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு அதை சொல்லி இருக்கிறார். அதை அவங்க செய்யலன்னா அது அவங்களுக்கு பாவம். எசேக்கியேல் ஆண்டவர் தான் சொன்னார், துன்மார்க்கத்துல மறிக்கும் போது நீ அதை எச்சரிக்கலன்னா அவன் துன்மார்க்கத்துல மறிப்பாம ரத்த பலிய வாண்ட கேட்பேன். ஆண்டவர் சொல்லி எங்களுக்கு அந்த பொறுப்புகள் ஆண்டவர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனா நீங்க ஒருத்தர் பத்தி, நீ குற்றவாளி, நீ தப்பு செஞ்ச, நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னா யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. அவங்க மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்கள சொல்லிட்டு நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க. ஆனா அதை இயேசு சொன்னார், முந்தினவர் அநேகர் பிந்தினவர்கள் அநேகர். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் பார்க்கிற இருதயத்தை, அந்தரங்கத்தை சரியா வச்சுக்கணும். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. பிரசங்கி 12:14. பிரசங்கி ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நியாயத்திலே கொண்டு வருவார். இயேசு நியாயத்திலே கொண்டு வருவார். எதை கொண்டு வருவார்? அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு நியாயத்திலே கொண்டு வருவார். பிரியமானவர்களே, மாய்மாலம் பண்ணாதிருங்கள். மாய்மாலம் பண்ணாது. ரெட்ட வாழ்க்கை சொல்லுவாங்க, ரெட்ட நாட்கு. ரெட்ட வாழ்க்கை அல்ல, இயேசு கொடுக்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கை, ஒற்ற வாழ்க்கை, அதை நமக்கு போதும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இரண்டாவது, இந்த மரம் ஒரு கனியற்ற மரம். ஒரு கனியற்ற மரம். ஆண்டவர் எதிர்பார்ப்பை இது பூர்த்தி செய்யவில்லை. இது ஒரு கனியற்ற மரம். கனியற்ற மரம் நிச்சயமாய் சாபத்துக்கு உள்ளாகும் என்பதற்கு முன் உதாரணமாய் தான் ஆண்டவர் இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் வச்சதனுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? அவருக்காக கனி கொடுக்கணும். ஆவியின் கனியை பெற்றுக்கொண்டு ஆத்தும கனிகளை கொடுக்கும்படிதான் தேவன் உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறார். அந்த ஆவியின் கனியும் அந்த ஆத்தும கனியும் நம்மிடத்துல இருக்கணும். ஆவியின் கனி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 நம்ம பார்க்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை போட்டிருக்கு பாருங்க. 13. வெளிதான் பாருங்க. மொத்தம் 9. ஒரு கனி 9 சுவை நம்மகிட்ட இருக்கும். இந்த குணங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கும். ஆண்டவரத்தை விரும்புகிறார். ஆவியின் கனியை பெற்றுக்கொண்டு எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 5:9.
பிரியமானவர்களே, ஆவியின் கனியை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஆத்தும கனிகளை கொடுக்க தேவன் நம்மை அழைக்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், லூக்கா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஆகிய வசனங்களில் இயேசு சொல்லுகிற காரியம், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே அழகா பாட்டு பாடும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் பாட்டு பாடும். நம்ம நல்ல கனிகள் ஆண்டவர் தேடி வர நிறைய வசனங்கள் இருக்குங்க. நான் தேடி வருகிறேன், நல்ல கனி கொடுப்பதற்காக தேடி வருகிறார். ஆனால் கசப்பான கனிகளை நாம் கொடுத்து கொண்டு ஆண்டவர் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட அர்ப்பணிப்போம். அருமையான பக்தன் பாடுற, நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ நான் ஒரு கனியற்ற, இப்படிதான் வருஷம் பாடிட்டு அப்படித்தானே? இந்த வருஷமும் பாடணும், அடுத்த வருஷமும் நற்கனி தேடி வருகிற கனியற்றவர்களாய் வாழாதபடி கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிப்போம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஒன்றையும் காணவில்லை. நல்ல கவனிங்க, 3 வருஷமா இந்த அத்தி மரத்தை நான் பார்க்கிறேன். இந்த அத்தி மரத்துல கனியே இல்ல, இது நிலத்தை கெடுத்துட்டு இருக்கு, இதை வெட்டி போடு. இப்பொழுது ஆண்டவர் தோட்டக்காரனாகிய கர்த்தர் பரிந்து பேசுகிறார். இந்த ஒரு வருடம் இன்னொரு சான்ஸ், ஒன் மோர் சான்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த கிருபை காலத்துல மாற்றம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிலர் என்ன செய்வாங்க, யா வா தபசு காலம் முடிய போது நிம்மதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க சிலர், தானே? ஆரம்ப நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் மட்டன் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் ஈஸ்டர் அன்னைக்கு மொத்தமாக சாப்பிடுவாங்க. நம்ம அது வரைக்கும் ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க, முட்டை சாப்பிட மாட்டாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நான் தவறுலாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு விசுவாசம் அப்படி இருந்தால் ஆண்டவர் ஸ்தோத்திரம். பெண்கள் பூ வைக்க மாட்டாங்க. ஏன் பூ வைக்கக்கூடாது? தபசு காலம் பூ வைக்கக்கூடாது அப்படி சொல்லி இருப்பாங்க. பரவாயில்ல, ஆண்டவர் ஸ்தோத்திரம். எதுக்காக இந்த காரியங்கள்லாம் வைக்கப்பட்டதுன்னா, அந்த பூக்குரிய காசை முந்தியில் போடணும், மட்டன் எடுக்கிற காசை முந்தியில் போடணும். ஒரு கிலோ மட்டன் 800 ரூபாய். அது என்னது, எலும்பில்லாத கறியா, தனிக்கறி 1000 ரூபாய். அப்போ ஒரு வாரத்தில் நீங்கள் மட்டன் எடுக்கலைன்னா முந்தியெல்லாம் எத்தனை ரூபா போட்டுக்கணும்? 1000 ரூபா. எண்ணி பாருங்க என்ன, எத்தனை பேர் முந்தியல்ல, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எடுக்கிற மட்டன் காசு வந்திருக்கான்னு பாருங்க. ஒன்றும் வராது. கடைசி நாள் இருக்க காய்களெல்லாம் கரைக்கி கொண்டு வந்து அங்கெல்லாம் கரைக்கி கொண்டு வந்து முந்தியில் போட்டு செல்லாத காசையும் போட்டு 50 பைசா செல்லாம போயிடுச்சு. அதெல்லாம் உள்ள கிடக்கும். நம்ம ஆட்களுக்கு இப்போ பாருங்க, இந்த செல்லாத ரூபாயை போடுறது, செல்லாத காசை காணிக்கையில் போடுறது ரொம்ப வழக்கமாயிடுச்சு. ஏன் தெரியுமா? இயேசுநாதர் அற்புதம் செய்வான். செல்லாத காசை செல்ல வைத்து விடுவான். அதனால நம்ம இங்கே போடுறது போட்டு போயிடலாம். அப்படி கொண்டு வந்து வச்சு ஒரு பிரயோஜனம். அதுக்கு தான் இந்த காலம் நியமிக்கப்பட்டிருக்கு. நீங்க 1000 ரூபாய் முக்கியில போடக்கூடாதுன்னு வைக்கலாம். இல்லை சார், நாங்கள் 1000 ரூபாய்க்கு நாங்கள் 1 கிலோ மட்டும்தான் எடுக்க மாட்டோம், ஒரு 1/2 கிலோ எடுப்போம், 1/4 கிலோ. நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறோம் அந்த காசை போடும். அப்போனாலும் அதில் அர்த்தம் இல்லைன்னா நான் மட்டன் சாப்பிட மாட்டேன், நீங்கள் மாறுறது நீங்கள் ஒரு பிரயோஜனம் இல்லை. ரைட், இது ஒரு டிபார்ட்மெண்ட். இன்னொன்று பாருங்க, இன்னும் சிலர் இருக்காங்க, தபசு காலம் தாடி வளர்ப்பான். தாடி எதுக்கு வளர்க்குங்க? லென்த் டேஸ் நடக்கும். அப்புறம் சனிக்கிழமை நைட்டு பெருவெளிக்கிழமை முடிஞ்ச பிறகு நைட்டு சனிக்கிழமை நைட்டு நல்லா செலிப்ரேட் வரும். ரைட், ஓகே. இன்னும் சிலர் இருக்காங்க கிராமத்தில், லென்த் டேஸ் ஆரம்பிச்ச பிறகு நான் தண்ணி அடிப்பதை நிறுத்திவிடு, புகைப்பிடிப்பதை நிறுத்திவிடு. 40 நாள் ஒன்றும் கிடையாது. ஈஸ்டர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கையிலேயே பிடிக்க முடியும். ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுறார். இப்படி இருந்து பிரயோஜனமே இல்லையே. பிரியமானவர்கள், இருக்கு, நான் இருக்குதான் சொல்லிட்டு இருக்கேன், இல்லாத நான் சொல்லவே இல்லை. ஒருவேளை நம்மள இங்கே இருக்கா, இங்கே இருக்காது, கிராமங்கள் அதிகமாக இருக்கு. பிரியமானவர்களே, இதுல பிரயோஜனம் இல்லை. கிருபை காலத்தை ஆண்டவர் இந்த வருஷம் தந்திருக்காரு. அடுத்த வருஷம் நம்ம பார்ப்போமாங்கிறது யார் கையில தான் இருக்கு? அவர் கையில தானே இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியும். ஆனா நமக்கு நிச்சயம் இருக்கு, ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார், நீடித்த ஆயுசு நாட்கள் தருவார். நமக்கு நிச்சயம் இருக்கு.
காலங்களை கருத்தில் வைத்திருக்கிறவர் கர்த்தர். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானம் கேட்டவில்லை. இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்திக்கிடணும். நம்ம மனம் திரும்பி பரவ ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவரை நம்ம மாற்றிக்கொள்ளணும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறவங்களா வாழணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தன் காலத்தில் தன் கனியை தந்து இந்த காலம் இந்த கனி ஆண்டவருக்காக கொடுங்க. யோவான் 15:2, 4, 5, 8, 16 ஆகிய வசனங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கனி கொடுக்கிறது குறித்து வீட்டில் போய் அந்த 15ஆம் அதிகாரம் யோவான் 15 வாசிங்க. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். ரைட், இது ஒரு சம்பவம். இது ஆண்டவருடைய அத்திமர சந்தித்தல். மற்றொரு சம்பவம் தேவாலயத்தை சுத்திகரித்த சம்பவம். இதை குறித்து நாம் கடந்த தியானங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதனால ரொம்ப அதிகமாக சொல்ல விரும்பல. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. ஒருவர் கர்த்தருடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம். அதை மறந்துடாதீங்க. நம்ம தான் கர்த்தருடைய ஆலயம். சரீரமாகி யோவான் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 2:21. சொல்லுங்க. அவரோ தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அப்ப சரீரம் என்னது? சொல்லுங்க. சரீரம் ஒரு ஆலயம். தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். தேவாலயத்தை சுத்தப்படுத்த கர்த்தர் நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்ள ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே இந்த காரியத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19. சரி, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரீரமானது தேவனாலே பெற்றுக்கொண்ட ஆலயம். We are all the mobile churches. நம்ம எல்லாரும் நடமாடும் தேவாலயம். அந்த அப்போதுமான ஒரு ஆலயம், அந்த வளர்ந்த ஆலயம், அந்த குட்ட ஆலயம் அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களே அந்த ஆலயம். எல்லாரையும் ஆண்டவர் இந்த ஆலயத்தை அசுத்தப்படுத்தக்கூடாது. இதை பரிசுத்தமா வச்சுக்கணும். கர்த்தருடைய ஆலயமும் முக்கியம், நம்முடைய சரீரமாகிய ஆலயமும் முக்கியம். அதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வோம். தேவனுடைய ஆசீர்வாதம். 2 கொரிந்தியர் 6:16 வாசிங்க. கடைசி வாசித்து ஜெபம் போறோம். 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நல்ல கவனிக்கமா. கர்த்தருடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? நம்ம சில நேரம் அதை லைட்டா சம்பந்தப்படுத்திடுவோம். அப்படிதானே? அந்த விக்கிரகத்துக்குரிய காரியங்களும் நம்முடைய சடங்காச்சாரத்தினால வந்தது. நான் இன்னைக்கு வரும்போது ஒரு பூனை கொடுக்க போச்சு. அல்லேலூயா சொல்றது என்ன? பூனை கொடுக்க போனா சகுனம் சரி. போற காரியம் ஒப்பேராமை கொண்ட நான் சொல்லிச்சுட்டேன். பிரியமானவர்களே, நமக்குள்ள இந்த சின்ன சின்ன இந்த விக்கிரகத்துக்குரிய காரியங்கள் வருமானால் ஆண்டவர் கற்றுக்கொள்வார். அதை தான் துரத்தி எடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப கவனமா இருக்கு. அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா. சரீரமாகிய ஆலயத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சவுக்கு எடுத்து விரட்டுற மாதிரி இல்லாதபடி நம்மளே நம்முடைய சரீரத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து பரிசுத்தமான ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். இயேசு உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் செய்த காரியங்களை நாம் சிந்தித்தோம்.